தற்போது பாரதிய ஜனதா கட்சியின் இந்த தேர்தல் வாக்குறுதி தொடர்பான அந்த குற்றச்சாட்டிற்கு திமுக தரப்பிலும் பதிலளித்திருக்கிறார்கள். நாங்கள் 98.5% வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டோம். நீட் தேர்வு மற்றும் அந்த பழைய ஓய்வூதிய திட்டம் தவிர மற்ற அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றிவிட்டோம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் ஒரு 10% மட்டுமே வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றியிருப்பதால் ஒரு அதிருப்தி நிலவுவதாக கூறுகிறார்கள். நாராயணன் திருப்பதி சார், உண்மையிலேயே தேர்தல் வாக்குறுதிகளை அவர்கள் 10% தான் நிறைவேற்றிருக்காங்களா? இல்ல, 10% விட நிறைவேற்றினாங்கன்றது சந்தேகம் தான். அந்த அளவுக்கு மிக மோசமான ஒரு ஆட்சி மக்களோட திட்டங்களில் கவனம் செலுத்த. ஆமாமா, கண்டிப்பா. ஏனென்றால் மக்களுடைய அடிப்படை தேவைகள்ல, அடிப்படை வசதிகள்ல கவனம் செலுத்தாத ஒரு அரசு இருந்து என்ன பயன் என்பதுதான் நம்முடைய கேள்வி. இப்ப நாம எல்லாருமே சென்னையில இருக்கிறோம், கோயம்புத்தூர் போன்ற நகரங்கள் எல்லாம் மிக மோசமான சாலைகள், தெருக்கள், அதுவும் குறிப்பாக மழைநீர் வடிகால்வாய் அமைத்த பிறகு இன்றும் கூட அந்த கடந்த 3-4 வருடங்களாக அந்த இருக்கக்கூடிய சாலைகள் இன்னும் சரி செய்யப்படாமல் இருக்கின்றன என்பதை ஒரு சாதாரண ஒரு குழந்தை கூட சொல்லும். அந்த அளவுக்கு அடிப்படை தேவை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று அந்த சாலை வசதி கூட ஒரு அரசாங்கத்தால் செய்ய முடியவில்லை என்று சொன்னால் இதை விட வேறு என்ன நான் பேச முடியும்? இரண்டாவது, டாஸ்மாக். தொடர்ந்து டாஸ்மாக்கினால், அதாவது குடிகாரர்களுடைய தொல்லை கூட இல்லைங்க, ஆனால் அந்த குடிகாரர்களால் கொலை செய்யப்படுவர்களுடைய எண்ணிக்கை என்னவென்று பார்த்தால் தினந்தோறும் குடித்துவிட்டு செய்கிற தகராறுல சொந்த தந்தையே மகன் வெட்டுவது, தாயை அறுத்து கொள்வது, மனைவியை தூக்கிலே பயிரிலே தொங்க விட்டு கொலை செய்வது, பெற்ற குழந்தையை சுவற்றிலே வீசி அடித்துக் கொள்வது, நண்பர்களை வெட்டி கொள்வது என்று தொடர்ந்து தினந்தோறும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஊடகங்கள்ல, உங்களுடைய ஊடகங்களோட நம்ம செய்தியெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். அப்போ அதே மாதிரி டீசல் விலையை குறைக்கிறோம்னாங்க, வேட்டை குறைக்கல. அதே மாதிரி கல்வி கடன் ரத்து அப்படின்னு சொன்னாங்க. கல்வி கடன் ரத்துனா என்ன அர்த்தம்? அந்த மாணவர்களுடைய கல்வி கடன் அனைத்தையுமே அரசே ஏற்றுக்கொள்ளும், வங்கிகளுக்கு செலுத்திவிடும் என்று சொன்னார்கள். செய்தார்களா? செய்யவில்லை. இப்படி அதாவது ஊழலை ஒழிப்போம் என்று சொன்னார்கள். செய்தார்களா? ஊழலிலேயே முழித்து, ஊழலிலேயே திளைத்து, ஊழலிலேயே படுத்து, ஊழலிலே நடந்து, ஊழலிலே ஓடி, ஊழல் மேலேயே இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி தான் இந்த ஆட்சி. உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. கடந்த 4/4/2025 அன்று ஒரு டெண்டர் டாக்குமெண்ட் போடுறாங்க தூத்துக்குடி மாநகராட்சியில. ஒரு 6 சிவில் ஒர்க், பொதுப்பணித்துறை ஒர்க். இந்த சிவில் டாக்குமெண்ட்ல சில இடங்கள்ல ஒரு சில வேலைகள்லாம், பணிகள் எல்லாம் செய்ய வேண்டும் என்று கிட்டத்தட்ட ஒரு 90 லட்சம் ரூபாய்க்கு போடுறாங்க. இதுல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே 17/2 அந்த வேலையெல்லாம் முடிந்து அதை தொடங்கி வைத்திருப்பது மாண்புமிகு மக்களவை உறுப்பினர் திருமதி கனிமொழி அவர்களும் அமைச்சர் கீதா ஜீவன் அவர்களும். முடிந்து போன வேலைக்கு டெண்டர் கொடுக்கிற அளவிற்கு ஊழலில் தெளித்து போயிருக்கிறது இந்த அரசாங்கம். உண்டா இல்லையா? கல்வித்துறையில ஊழல், பொதுப்பணித்துறையில ஊழல், தொழில்துறையில ஊழல், எல்லா துறையிலும் ஊழல். ஊழலுடைய ஊற்றுக்கண்ணாக இந்த ஆட்சி இருக்கிறது. ஆனால் தண்ணீர் பிரச்சனை, மின்சார பிரச்சனை, மின்சாரத்துல ஊழல், இப்படி தொடர்ந்து நாம ஒரு தோல்வி பெற்ற ஒரு அரசை தான் பார்க்கிறோம். இவர்கள் சொன்ன எதையுமே இவர்கள் நிறைவேறவில்லை. 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இலவச மகளிருக்கு பேருந்து இலவசம் சொன்னாங்க. ஆனா பல இடங்கள்ல பேருந்தே காணும். நீங்க பேருந்து இலவசம்ன்றது பல இடங்கள்ல பேருந்தே காணும். பேருந்து வரவில்லை என்று பல்வேறு தமிழகம் முழுக்க பேருந்தே இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு மோசமான நிலைமை. இந்தியா முழுமைக்கும் வளர்ச்சி என்பது பெரிய அளவில் இருக்கும் பொழுது இங்கு வீழ்ச்சி தான் இருக்கிறது. அதனாலதான் நான் 10% கூட இல்லைன்னு சொன்னேன்.